தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஓடியது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து குறுகிய காலத்திலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் தனது உடல் தகுதியை பறைசாற்றும் வகையில் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றார். இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓடியது இதுவே முதல் முறை என்று ஒரு அதிரடியான கருத்தை பதிவு செய்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்து வைரலானதை தொடர்ந்து தற்போது இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை தகவல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விஜயின் இந்த முயற்சியை தமிழக மக்கள் பலரும் பாராட்டி வரும் வேளையில் மாரத்தான் ஓடிய முதல் இந்திய முதல்வர் விஜய்தான் என்ற அமைச்சரின் கூற்று மற்றும் தற்பொழுது ஒரு சிறிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் இந்திய அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தால் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமே ஒரு முதல்வர் மிக நீண்ட தூரம் மாரத்தான் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பது ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தான் அந்த சாதனையை படைத்தவர். ஸ்ரீநகரில் நடைபெற்ற காஷ்மீர் சர்வதேச அரை மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட 54 வயதான உமர் அப்துல்லா வெறும் 3 கிலோமீட்டர் மட்டுமல்ல, சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வித தோய்வுமின்றி ஓடி முடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த சாதனையின் பின்னணியில் உள்ள புள்ளி விவரங்கள் இன்னும் ஆச்சரியமானவை. உமர் அப்துல்லா அந்த மாரத்தான் போட்டியை வெறும் கொடி அசைத்து தொடங்கி வைப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தானும் ஒரு வீரராக களமிறங்கினார். இதற்கு முன்பு அவர் ஒருபோதும் 13 கிலோமீட்டருக்கு மேல் ஓடிய அனுபவம் இல்லாதவர். இருந்த போதிலும் 1 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 5 நிமிடம் 54 வினாடிகள் என்ற வேகத்தில் கடந்து ஒட்டுமொத்தமாக 21 கிலோமீட்டர் தூரத்தையும் சுமார் 2 மணி நேரத்தில் ஓடி முடித்தார். ஒரு முதல்வராக பிஸியான பணி சுமைக்கு மத்தியிலும் 54 வயதில் அவர் நிகழ்த்திய இந்த அரை மாரத்தான் சாதனை அப்போதே தேசிய அளவில் பெரிய அளவில் கவனத்தை பெற்றது. எனவே தமிழக முதல்வர் விஜய் மாரத்தான் ஓடி இருப்பது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்தலாகவும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் இருந்தாலும் முதன்முறை மாரத்தான் ஓடிய முதல்வர் என்ற அமைச்சரின் தகவல் ஒரு தவறான புரிதலாகவே பார்க்கப்படுகிறது. விளையாட்டையும் அரசியலையும் நேசிக்க முதல்வர் விஜயின் இந்த முயற்சியும் பலரும் வரவேற்கிறார்கள். அதே சமயம் இது போன்ற தகவல்களை பொதுவெளியில் முன்வைக்கும் போது முந்தைய சாதனைகளை ஒருமுறை சரிபார்ப்பது அவசியமாகிறது. எது எப்படியோ மக்கள் பிரதிநிதிகள் தங்களது உடல் நலனில் அக்கறை காட்டுவது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஒரு மிக சிறந்த அறிகுறியாகும்.